வணக்கம் நண்பர்களே. செய்யாதே திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கோம். திரைப்படத்தில் நான் யார், இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன பார்ப்போம். நான் இந்த படத்தில் சின்ன ரோல் பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம் முழுக்க இந்த திரைப்பட இயக்குனர் டாக்டர் தான் காரணம். எனக்கு 20 வருஷமாக அந்த டாக்டர் பழக்கம். டாக்டர் பற்றி சொல்கிறதா இருந்தால், அவர் மருத்துவத்துறையில் மக்களுக்காக நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. யார் எப்போ உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடியவர். அது மாதிரி இந்த திரைப்படத்துறைக்கு எப்படி வந்தாருங்கும் போது 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு. அப்போது அவர் செஞ்ச விஷயங்கள், அவர் சந்தித்த மக்கள், சினிமா துறை சார்ந்த மக்கள், சினிமா பார்த்தேன் அவருக்கு சினிமாங்கிறதே ஒரு லவ். அதுக்காக தன்னோட வெளிநாட்டிலேருந்து சம்பாதித்த பணங்கள்லேருந்து இந்த திரைப்படத்துக்காக நிறைய செலவு பண்ணிருக்காரு. கடின உழைப்பாளி, ஒரு விஷயத்தை நினச்சா முடிக்கணும், சிறப்பாக முடிக்கணும், அது மாதிரி தன்மை உள்ளவர். இவன் சந்தித்த எல்லாருமே இவரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. பேசுகிற மாதிரி நகைச்சுவாக பேசக்கூடியவர், விஷயங்களை ஈஸியாக கேதர் பண்ணக்கூடியவர். இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. மெடிக்கல் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி எப்படி போயிருக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மெடிக்கல் என்னென்ன பிரச்சனையும் தெரியும். இந்த பிரச்சனை பொதுமக்களுக்கு எப்படி பாதிக்கப்படுது, இந்த மக்கள் அந்த பிரச்சனை இப்படி வெளியே வர்றது, இதுதான் கதையோட நோக்கம். இந்த படம் ஃபுல்லாக மதுரையை நோக்கி மதுரை சுற்ற எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் படம் சிறப்பாக வந்திருக்கு. அடுத்த மாதம் இந்த படம் திரையரங்கு வருகிறது. மக்கள்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆமாம். அது சொல்லி இந்த படத்துக்கு அதுக்கு என்ன வச்சிங்கன்னா டிஃபரன்சியேஷன் என்ன கேட்டிங்கன்னா, மற்ற படங்கள் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும். இதில் மெடிக்கல் ஏமாற்றப்படும் மக்கள், சாமானியன் எப்படி ஏமாற்றப்படுகிறான், அவன் எப்படி அதில் தப்பிச்சு வெளியே வர்றான், அவனுக்கு என்ன பண்ணால் அடுத்த ஃபியூச்சர் பிளான் இருக்கும், எப்படி அணுகணும் தெரியல. அந்த விஷயம் படத்தில் இருக்கோம். நம்ம இல்லை சாருக்கு ரொம்ப பழக்கம். ஆரம்பத்தில் அரசியல் சாருக்கு நிறைய அரசியல்வாதிகள் பழக்கம் இருக்காங்க, எல்லா துறையும் பழக்கமாக இருக்கிறதுனால, ஆக்சுவலி டாக்டர் இருக்காங்க பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இவ்வளோ விஷயம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் இந்த விஷயத்தை நோக்கி போகிறதுனால டாக்டர் ராஜா உள்ள வந்துட்டார். சிஎம்ஓ பண்ணுறது தான் பெரிய விஷயம் இந்த படத்தில். அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃப்ரேம் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபேஸில் மட்டும் அந்த மார்க் மட்டும் வச்சுட்டோம். ஃபேஸில் மட்டும் கிளிக் பண்ணிடுறோம். ஃபேஸ் தெரியுதா? ஃபேஸ்க்கு மேலே மைக் இருக்கணும். இப்படி நானே அப்படியே இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் சுமதி மேகவர்ணம். செய்யாதே அப்படிங்கிற ஒரு மூவி. இதில் எச் ராஜா ஐயா அவர்களெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டைரக்டர் சார் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு சாமிங்காக, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளோயோட நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணியிருக்காரு, நிறைய புதுமுகங்கள் சினிமா துறைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரவங்க, கேமராவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இந்த படத்தில் என்கேஜ் பண்ணியிருக்காரு. நானும் அப்படி தான். ஸோ எனக்கு பொலிட்டிக்கலாக நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் மூவி அப்படின்றதுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ டைரக்டர் சார் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ஒரு நார்மல் ஒரு லைஃப்பில் கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நிறைய சீன்ஸ் இது எடுத்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான சில சீன்ஸ்லாம் கூட ஒரு டேரக்டர்ஸ், அவங்க கேமராமேன்லாம் கேமராமேன், அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்களாம் சார் இதுக்கெல்லாம் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் அப்படின்லாம் அவங்க ஷெட்யூல் போட்டதை டேரக்டர் சார் அழகாக ஒரே நாள்லாம் முடிச்சுட்டு போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்து கோஆப்ரேட் பண்ணி, அந்த பசங்க எல்லாருமே எங்களோட, அந்த ஹீரோயின் எல்லாமே எங்களோட குழந்தைங்க மாதிரி அங்கே ஒரு நல்ல ஒரு அருமையாக இருந்தது அந்த ஷூட் பண்ண அனுபவம் எல்லாமே. நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும். அதுதான், இதை 2 விஷயமா எடுக்கலாம். நம்ம நம்மளோட தரப்பில் என்ன பண்ணுறோன்னா, செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு தலைவலினா நம்மளே ஒரு மாத்திரை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதும் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பல விஷயங்களை நம்ம ஹெல்த்துக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவே நமக்கு எப்படி பிரச்சனைகள் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த மருத்துவத்துறையில் இந்த மருத்துவத்தையே ஒரு சேவையாக நினச்சி எவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதே இன்னொரு பக்கம் அதையே கமர்ஷியலாக எப்படி சில பேர் வியாபாரமாக மக்களோட உயிரோட விளையாடுறாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க இது நம்மளோட ஆரோக்கியமும் அதை சார்ந்த மருத்துவமும் இதை தான் வந்து கோராக எடுத்து டைரக்டர் சார் பண்ணியிருக்காரு. ஹெச் ராஜா நான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோலு ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு முக்கியமான ப்ளே. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது ஆக்சுவலாக அந்த படத்தில் நீங்கள் அதை பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலுமே இது அவரும் ரொம்ப அழகாக அவர் எப்படி கேஷுவலாக அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி இது பண்ணுவாரோ அந்த மாதிரி எடுத்து டைரக்டர் சார் அவர்கிட்ட வந்து அந்த இது பண்ணியிருக்கிறாங்க. ஹெச் ராஜா சாரோட ரோல் வந்து உண்மையாலுமே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எப்படி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மக்களோட ஆரோக்கியத்தில் ஆகட்டும், மக்களுக்கான இளைஞர்களோட நலன் அப்படிங்கும் பொழுது அதில் அரசோட பங்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோலாக வந்து ஹெச் ராஜா அண்ணாவோட ரோல் இருக்கும். இல்லை, அவர் அரசியல் கருத்துக்கெலாம் இதில் எதுவுமே பேசல. அவர் முழுக்க முழுக்க அந்த படத்துக்கு உண்டானது என்னவோ அதை வந்து அழகாக அவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான். இப்போ யாருமே இங்கே இருக்கிறவங்க அரசியல் கிடையாது. டைரக்டர் சார் என்ன சொல்கிறாரோ அவரை இது பண்ணி, ஏன்னா டைரக்டர் சாரே வந்து ஒரு டாக்டர், அதனால் அவர் முழுக்க இதை வந்து அவரோட பார்வையில், ஒரு டாக்டரோட பார்வையில் இந்த சமுதாயம் அப்படிங்கிறதுல தான் எடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எல்லாருமே நடிச்சு கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. செய்யாதே அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதில் வந்து டாக்டர் ராஜரத்னம்னு அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. இந்த டாக்டர் அவங்க வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அவங்க மனைவி வந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் சுப்பலட்சுமி. டாக்டர் வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டு காலமாக நல்ல பழக்கம். அவர் மதுரையில் கிளினிக் வச்சுருக்கும் போது எனக்கு நல்ல நண்பர். அவருக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. அவர் நல்லா உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி உள்ளவர். மருத்துவத்துறையில் எந்த அளவுக்கு நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற, ஏழை மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. அவேர்னஸ், ஆக்சுவலாக மெடிக்கல் அவேர்னஸ் படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் பிஜேபியோட இந்தியாவின் முக்கியமான தலைவரான பிஜேபி ஹெச் ராஜா அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. நானும் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த டாக்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, மதுரையில் உள்ள இது ஷூட்டிங் நடந்த இடங்கள்லாம் வந்து மதுரை, திருநெல்வேலி, குற்றாலம், கொடைக்கானலில் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் எந்த இதுவும் டென்ஷனாக ஆகிக்க மாட்டார். எதாக இருந்தாலும் இதாக எடுத்துக்குவார், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவார். உங்களுக்கு ஃப்ரீயாக விடுங்க, அவங்க பாட்டுக்கு செய்யட்டும் அப்படிம்பார். இதில் வந்து அதிகமாக மேக்கப்பே யாரும் போட்ட மாதிரி தெரியல. மேக்கப்பே போட்டிருக்க மாட்டோம் ஜென்ரலாகவே. எல்லோரும் லைட்டாக வந்து டச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே யூஸ்வலாக வந்த மாதிரி இருக்கும். சாதாரணமாக எடுத்துருப்பார். ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவார். இதையும் சிறப்பாக எடுத்திருக்காரு. இதுக்கு வந்து மக்கள் ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் ரவி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலாஜி. நான் கொளத்தூர் பகுதியை சார்ந்தவன். என்னோடய மெயின் ஒர்க் பார்த்திங்கன்னா சிவில் கான்ட்ராக்டருங்க. ஒரு சின்னதாக ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கம்பெனி வச்சுருக்கேன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அண்டர்டேக் பண்ணுறோம். அண்ட் டாக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு நண்பர்ன்ற முறையில். ஸோ அவருக்காக அவர் ஒரு ரோல் பண்ண சொன்னார். அந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் படத்தில் என்ன ஒரு கெட்டப் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி கெட்டப்பு. ஸோ அது ஒரு மினிஸ்டராக வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ உலகம் ஜஸ்ட் இன்றைக்கி வந்து அன்றாட நம்மளோட டே டு டே நமக்கான ஒரு படம்னு சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி, நம்ம மருத்துவம் பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த மருத்துவம் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியுமா அப்படின்னா தெரியாது. அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதுக்கு அவங்க ஒரு 5 வருஷம் அவங்க படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு மருத்துவராக ஆக முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மருத்துவரே இந்த இடத்துல நம்ம படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார். அவரோட பிஸி ஷெடியூலில் ஒரு யூஎஸ்லேருந்து அவர் வந்து ஸோ இந்த படத்தை வந்து அவரோட கலை ஆர்வம் தான் சொல்லணும்.
ஸோ ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு கமர்ஷியலான வேர்ல்டில் அவர் இந்த படத்தை வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதில் நாங்களும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கோன்றதில் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமை தாங்க. ஸோ வேறு ஏதாவது சார் வந்து சிஎம்மாக பண்ணியிருக்காருங்க. ராஜு சார் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்மாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆப்டாக அவர் பண்ணியிருப்பார். ஒரு சிஎம் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த ரோல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவர் சொல்லும்போது மக்களுக்கு உண்டான திட்டங்கள் பண்ணுறதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு, மக்களுக்கு பயன்படுறதா இருந்தால் உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணுவாருங்க. அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். அரசியல் அப்படின்லாம் ஆக்சுவலாக ஒரு அரசியல் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு முழுக்க மருத்துவ சப்ஜெக்ட்டுங்க. அது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல், அதாவது இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் என்னென்ன நடக்குது தவறுகள், ஸோ மெடிக்கல் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்றதாங்க இதோட கதையோட தீமே. ஸோ இதை வந்து பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி அழகாக இதை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து தேங்க்யூ. ஓ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சரி சரி. என் பேர் குரு. செய்யாத மூவியில் லீடாக பண்ணியிருக்கேன். ஹெச் ராஜா சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக. எஸ் ராஜா சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுப்புலக்ஷ்மி மேடம் அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களன்னா இந்த படம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்காது. நல்லா வந்திருக்கு, நல்ல கதை. மக்களுக்கு வந்து எப்படின்னா டைரக்டர் வந்து எப்படின்னா அவரோட ஆரம்பத்திலேருந்தே வந்து இந்த படம் வந்து சினிமாவாக போயிடக்கூடாது, வந்து தேட்டர் வந்து பார்க்குற மக்கள் எப்படி இருக்கணும்னா நம்ம ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடா நம்ம போய் இந்த டாக்டரை பார்த்தோம், நம்மளும் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற மாதிரியே ரொம்ப இயல்பாக ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற மாதிரியே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் அது சினிமாவாக மக்களுக்கு ஃபீல் ஆகிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக ஒரு சீனும் சொல்லி நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லாமே பார்க்குற ஒன்று ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் தான் நடிச்சிருக்கேன் ஹீரோவாக. ஆனால் படம் பார்க்குறப்போ இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட பேசுகிறப்போ எனக்கே ஒரு சில நேரம் நம்ம படத்தில் வந்த மாதிரி இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரிலேட் ஆகும். அது மாதிரி எல்லாருக்குமே ஆகும்னு நம்புகிறேன். டைரக்டர் எப்படின்னா ரொம்ப செம்ம ஜாலியான டைப்பு. எப்படின்னா ஒரு இன்சிடெண்ட் ஷூட்டிங்கில் நடந்ததை சொல்கிறேன்னே. ஒரு நாள் வந்து என்ன, நாளைக்கு செட் 9 மணிக்கு ஷாட்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. செட்டில் வந்து கேமரா வச்சாச்சு, லைட் வச்சாச்சு, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரெடி, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் ஒரு சைலன்ஸ், எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. ஏடி எல்லோரும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க, சார் வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்புறம் சார் வந்துட்டார். அவர் ரொம்ப செம்ம ஜாலியான டைப். வந்துட்டு என்னப்பா எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறாரு. முழிக்கிறாங்க ஏடி 2 பேரும். என்னப்பா என்ன முழிக்கிறீங்க, என்ன சொல்லுங்கப்பா அப்படின்னா, சார் அது வந்து சார் இழுக்காதீங்க, விஷயத்த சொல்லுங்கப்பா. இல்லை சார் இந்த மாதிரி காலைல ஒருத்தருக்கு ஷார்ட் வச்சுருந்தோம், அவர் காலையிலேருந்து ஃபோன் எடுக்கல, வரல சார், என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ட்டாங்க. இவர் இவ்வளோதானா அப்படின்ட்டு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சார், அப்படியே சுற்றி பார்த்தாரு. அப்புறம் டிரைவர் கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா, காசு கொடுத்து போயிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. டிரைவருக்கும் புரியல. போய் ஒரு மாலை வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. டிரைவரும் மாலை வாங்கிட்டு வந்துட்டான். எல்லாருக்கும் புரியல, என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. எல்லோரும் டென்ஷனாக இருக்கும். இவர் என்ன மாலை வாங்கிட்டு வர சொல்ல, ஒரு பூஜை கீஜை மறுபடியும் போட போகிறாரா என்னன்னே ஒன்றும் புரியல. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஒரு இன்டோர் ஷூட். அந்த ஷார்ட் எடுக்கிற ஒரு வீடு தான் அது. பின்னாடியே அந்த அட்மாஸ்பியருக்கு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வைங்கப்பா தம்பி, அந்த மாலை மாட்டு அப்படின்ட்டு மாட்டிட்டார். மாட்டிட்டு கேமரா ஆக்ஷன் சொல்லுப்போன்னு சொல்லி மற்றவங்க நடிக்க சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு செகண்டில் எல்லோரும் டென்ஷனாக இருந்தாங்க, வந்தார், அப்படியே ஜாலியாக அதை டக்குன்னு மாற்றிட்டார். இந்த மாதிரி அடிக்கடி நிறையா பண்ணுவார். ப்ரொடியூசர் மேடம் எப்படின்னா, இப்போ நாளைக்கு ப்ரொடியூசரோ டைரக்டர் பேசுகிறாங்கன்னா நாளைக்கு என்ன ஷாட்டு, எங்கள் லொக்கேஷன், என்ன பிளான், அந்த மாதிரி பேசுவாங்க. இவங்க என்ன பேசுவாங்க, நாளைக்கு என்ன சாப்பாடு போடுறீங்க செட்டில் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. இவர் உடனே என்னம்மா சாம்பார் சாப்பாடு இதெல்லாம் போடலான் இருக்கம்மா, இல்லை போயிட்டு சிக்கன் எடுங்க, சிக்கன் பிரியாணி போடுங்க, சில்லி சிக்கன் வைங்க அப்படி இப்படிம்பாங்க. என்னடா ப்ரொடியூசர் டைரக்டர் படத்தை பற்றி பேசாமல் சாப்பாடை பற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். என்னென்னா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து யாருமே எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், யாரும் எந்த இடத்துலையும் டயர்டாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ப்ரொடியூசர் வந்து மேடம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. டைரக்டர் என்ன பண்ணுவார், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவார், அவர் பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போவார், போயிட்டு நெல்பேட்டை கூப்பிட்டு போவார், தம்பி வாப்பான்னு எல்லாம் என்னென்னமோ வாங்குவார். அவர் பாட்டுக்கு சிக்கனு மட்டனு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லிடுவார்.
கணக்கெலாம் கிடையாது, எத்தனை டைம் போய் கேட்டாலும் கிடைக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் சான்ஸே இல்லை. மேடம் வந்து அந்தளவுக்கு எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஹெச் ராஜா சார், அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன், மீடியா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஐக்கான் அவர். அந்த மாதிரி அவரை பார்த்து இன்றைக்கி ரொம்ப மோஸ்ட் சீனியர் அவர் இன்றைக்கி பாலிடிக்ஸில். ஸோ அவரை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் போய் பார்க்குறப்ப என்னடா இவர் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார், என்னடா நம்மக்கிட்ட இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் உட்கார்றப்போ நம்ம என்ன சின்ன பையன் நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக நான் என்ன கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்கிறாரு. நான் ஒன்று சொன்னால் அதை பொறுமையாக கவனிக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான மனுஷன். ரொம்ப சந்தோஷம் அவர் இந்த படத்தில் நடித்து கொடுத்தது, ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் ஹெச் ராஜா சார் பற்றி சொல்லணுன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. டேரக்டரும் அவரும் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி படம் பண்ணணும் சார், நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னையும் எதுவுமே கேட்கல. நான் உன்னை நம்புகிறேன்ப்பா, நான் வரேன் அப்படின்ட்டார். பெருசாக கதையை கூட அந்தளவுக்கு கேட்கல. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ராஜா, 2 பேருமே ராஜா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ராஜா, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டார். வந்தார், டேரக்டர் சொன்னதை பண்ணார். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, நல்லா பண்ணட்டும், தம்பி புது பையன் அவனும் நல்லா வரட்டும் அப்படிங்கிறனால எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்புகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குறது தான் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மக்கள்லாம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஆமாம், அரசியல் வந்து இருக்குது, படத்தில் அரசியல் இருக்குது. அது வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு டைரக்டர் வந்து அவரோட திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, அரசியல் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி கரண்ட் பாலிட்டிக்ஸ்க்கு மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன இன்றைக்கி டேட்டுக்கு நடக்குதோ அதை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருப்பார். அது அரசியல் தான், ஆனால் உங்களுக்கு அது அரசியலாக ஃபீல் ஆகாது, நம்மளோட லைஃபாக தான் ஃபீல் ஆகும். தேங்க்யூ.